மச்சான் நான் கிளம்பட்டுமா? டேய் இருடா, கிச்சா கபாப் சிக்கன் பிரியாணியோட பறந்து வந்துகிட்டு இருக்கான். வேணாண்ணா போப்பா, உன் பங்கையும் சேர்த்து நானே உள்ள தள்ளிடுறேன். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இருடா, பிரியாணி தம்முல இருக்கும், அவன் என்ன பண்ணுவான்? பிரியாணி தம்ல இருக்கா இல்ல கிச்சா தம்ல இருக்கானா? டேய் நீ மட்டும் கிளம்புன, உனக்காக செத்த கோழியோட ஆவி உன்னை சும்மா விடாது, பாத்துக்கோ. டாய் யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோங்க. ஏண்டா சும்மா பேசுற இடமாடா இது? ஹலோ சார், இங்க 3 பசங்க சிக்கி இருக்காங்க, உடனே வந்துருங்க. டாய் தேவாரத்தை வர சொல்லி இருக்க, இருங்கடா, உங்களை முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். என்னது தேவாரமா? ஆமா, வால்டர் தேவாரம். சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிச்சுதா, இந்த பாட்டுக்கு நடுவுல வருவாரே அவரு. அது வால்டர் வெற்றிவேல். டாய் அவரு படத்துக்காக பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு. மச்சான் அந்த உருவத்தை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோமா? சார் தொப்பி தொப்பி தொப்பி. சார் சூப்பரா கலாய்ச்சனா? என்ன சார் இந்த நேரத்துல? நம்ம கரசு ஒரு வேலை சொல்லியிருந்தாரு, அதை முடிச்சிட்டு இப்பதான் கிளம்புறேன். ஆமா நீங்க என்னடா இந்த நேரத்துல? கிஷன் அவங்க ஏரியால இருந்து பிரியாணி பிடிச்சிட்டு வரேன்னா அதான் வெயிட்டிங் சார். என்னடா எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? ஏண்டா சாயங்காலம் ஏதோ கேப்ரியல் உங்களை சத்தம் போட்டு இருந்தாரு. ஆமா சார், நாங்க எங்க பாஸ் ஆக போறோம்னு திட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆள் எப்பவுமே அப்படித்தான்டா, பசங்களை திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா நடக்க போறத சொல்றதுல அந்த ஆளு ஒரு நாஸ்டர் டாம். மேட்டூர் டேமே உடஞ்ச ஃபீலிங்ல இருக்கும், நீங்க என்னடா கிண்டல் பண்றீங்களே சார்? கிண்டல் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? படிக்காம எப்படி பாஸ் ஆக முடியும்? அதான் சார் குபால்ஸ் குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கோம். அது என்னடா ஏதோ சாப்பிடுற ஐட்டம் மாதிரியே சொல்ற? இல்ல சார், அதான் எல்லாரும் போய் ராகவி அக்காவை பார்த்து கோச்சிங் கொடுக்க சொல்லலாம்னு இருக்கோம். டேய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொல்ற மாதிரி கேளுங்கடா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலனாலும் பார்டர்லயாவது பாஸ் ஆவீங்க. டேய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க என்னடா யோசிக்கிறீங்க? டேய் டேய் சிங்கங்களா, என் தங்கங்களா, பின்னிட்டீங்கடா பின்னிட்டீங்கடா, கை கொடுங்கடா, கை கொடுங்க, கை குடுறா, கை குடுறா கிஷன். டேய் அரக்கோணத்துல கவுன்சிலர் ஆறுமுகசாமி கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணடா. அப்படியே நம்ம நாயுடு பேக்கரி சார்பா பொன்னாட போத்தி மலர் கிரீடம் வைக்க சொல்றேன்டா. எதுக்குண்ணா இதெல்லாம்? டேய் ஒரு பப்ளிசிட்டிடா, பிஆர் ஆக்டிவிட்டி. நாம ஜெயிச்சத நாம தான்டா சொல்லிக்கணும். சார் சும்மா வெறுப்பேத்தாதீங்க சார், நேத்து நாங்க வந்தப்ப எங்க சார் உங்களை காணோம்? ஏப்பா என்னப்பா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் ஆரத்தி தட்டோட சின்ன கேட்டு கிட்ட நின்னுட்டு இருந்தேன், நீங்க மெயின் கேட் வழியா வந்திருக்கீங்க. அதான் விஷயம் தெரியாம போச்சு. விடுங்கடா, சாதிச்சிட்டீங்கடா என் சிங்கங்களா, கைய கொடுங்கடா. சார் நேத்து நீங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை சார், ஏன் சார் போய் சொல்றீங்க? இல்லடா சிங்கங்கள் ஜெயிச்சிட்டோன்னு கிஷன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தான். எஸ்எம்எஸ் வரும்போது நான் சார்மினார் பிரியாணி கடையில பிரியாணி தாக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல ஒரு கோட்டரை எக்ஸ்ட்ராவா தாக்கிட்டேன். அதான் ஸ்டமக் ட்ரபிள், unable to attend the class. டேய் இங்க பாருங்கடா, உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னன்னா? ஸ்வீட் எடு கொண்டாடு. ஒண்ணும் வேணாம் சார். என்னடா பாரஸ்ட் சிங்கங்கள்லாம் பாஸ்டிங்ல இருக்கீங்க? சிங்கம் சிங்கம்னு சும்மா கலாய்க்காதீங்க சார், நாங்களே அசிங்கப்பட்டு நிக்கிறோம். என்னடா என்ன ஆச்சு? சும்மா நடிக்காதீங்க சார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கேப்ரியல் மேட்டர் தானே, அவர் என்னைக்குடா எதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இல்ல சார், கரஸ் கூட எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. டேய் கரசுக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு பாசம் இருக்குடா, இல்லனா இத்தனை செஞ்சுட்டு நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்க முடியுமா? என்ன அவங்க வேற ஆங்கிள் பாக்குறாங்க, நம்ம வேற ஆங்கிள் பாக்குறோம். அதை விடுங்கடா, கடைசியில 3 கப்பு நம்ம ஸ்கூலுக்கு வந்துச்சா இல்லையா, அதான் மேட்ரு. மனசே சரியில்லை சார். டேய் என்னடா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு, நீங்க கிர்காட்டு சிங்கங்கள்டா, இதுக்கு போய் கிளி ஆகலாமா? எங்களை யாருக்குமே பிடிக்கலையே சார், இப்படி என்ன பண்ணாலும் குறை சொன்னா எப்படி சார்? தப்பு பண்றப்போ திட்டுறாங்க, போய் கப்பு வாங்கிட்டு வந்தாலும் திட்டுறாங்க. இந்த கப்பை வாங்க ராத்திரி பகலா உழைச்சிருக்கோம் சார், எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம். எல்லாம் எதுக்கு சார்? உங்ககிட்ட ஒரு சின்ன வெரி குட் வாங்க தானே சார். எங்களை என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? டேய் இந்த ரவுடிங்கிற பட்டம் உங்களுக்கு சும்மா வந்துச்சா?
அதுக்காக எத்தனை பூந்தொட்டி உடைச்சீங்க, எத்தனை நோட்டீஸ் போர்ட பிரேக் பண்ணீங்க. ஒரு 4 மாசமாவது ஆச்சுல்ல உலகம் உங்களை ரவுடின்னு ஒத்துக்க. அது மாதிரி தாண்டா நல்லவன்னு பேர் வாங்குறதும். டேய், இந்த ரவுடி இமேஜை பிரேக் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆக தாண்டா செய்யும். வெயிட் பண்ணுங்கடா. மெதுவா தான் மாறுவாங்க, மெதுவா தாயா மாறுவாங்க. அதுக்குள்ள செத்துருவோமையா? டேய், என்ன தேவர் மகன் காமெடியா? ஏண்டா ரவுடின்னு பேர் வாங்கவே 4 மாசம் ஆச்சுல்ல, அதுக்கே 4 மாசம் ஆச்சுன்னா நல்லவன்னு பேர் வாங்குறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? டேய், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா ஆகணும், புரியுதா? டேய், அந்த கப்பை காட்டுங்க. டேய், இத்தோட நின்னு ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஏன் சார்? உங்களுக்கு கோச்சிங் நான் தான் ஊர்ல சொல்லிக்கிறதுக்கு தான். வாடா மதன். டேய் கிஷன், போட்டோ ஏறா. மேட்ரு ஓவர். டோட்டல் டேமேஜ். எதை சொல்ற? ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஆமாடா மச்சான், இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகுறது கஷ்டம்தான். கஷ்டம்லாம்